அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வந்து உரிமம் கொடுத்துருக்காங்க. இதை கண்டித்து எதிர்த்து பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து ஒரு இடத்துக்கு வராங்க, அங்கே வந்து ஒரு சுரங்கம் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னும்போது அந்த மாநில அரசுக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், சொல்லியிருக்கணும், இதை பற்றின ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே ஒன்றிய அரசு சார்பாக பண்ணப்படலை. இன்னொன்று, அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து அடர்த்தியான மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குன்ற பட்சத்தில் இப்படி ஒரு சுரங்கம் அமைச்சா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஒன்றிய அரசு மாநில அரசு கிட்ட கலந்துரையாடாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதை இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்திருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் வந்து நீங்கள் முதலமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடனடியாக அது முடிவை கைவிடுங்க, அனுமதி அளிக்க முடியாது, மாநில அரசு வந்து ஒத்துழைப்பு வழங்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னென்னா, கவட்டையாம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டின்னு இன்னும் 2-3 ஊர்கள் சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டங்ஷன் வளம் இருக்குது. ஸோ அந்த கனிம வளத்தை எடுப்பதற்கான உரிமையை இந்துஸ்தான் லிவர் லிமிட்டெடுக்கு வந்து ஒன்றிய அரசு நேரடியாக கொடுத்துருக்கு. மாநில அரசு எந்த இதுவும் கேட்கல. அது கேட்டால் அவங்க இடம் இவங்க ஒன்றுன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த பகுதி வந்து பல்லுயிர் சரணாலயமாக சொல்லப்படுதாங்க. பல்லுயிர்னா என்ன, எல்லா வகையான உயிர்களும் வந்து வாழக்கூடிய, இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்குது. அந்த இடத்துல போய் க்ரெஷர் போடுறேன், இந்த மாதிரியான ஒரு மைன்ஸ், க்ரெஷர்னால் கூட பரவாயில்ல, ஒரு மைன் இதுக்கு வந்து கொடுக்குறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். குறிப்பாக வந்து மக்கள் வந்து இப்போ அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே இருக்குது. அப்படி ஒரு இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உரிமை வழங்குவது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, இப்போ இவர்கள் பாருங்களேன், இப்போ வந்து அமித்ஷா வந்து அடிப்படையில் வந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர். குஜராத்திகள் பெரும்பாலும் வந்து சமண மதத்தில் இருக்காங்க. சமண மதம்ங்கிறது இன்னமும் அங்கே வந்து ஜெயின்ஸ் வந்து அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருக்குது. அதிகம் பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த நிலப்பரப்பில் மிக முக்கியமான ஒரு மதமாக இருந்த சமண மதம் வந்து இன்றைக்கி அங்கே தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே வந்து சமண மத அந்த படுகைகள்லாம் அங்கே இருக்குது. ரொம்ப ஒரு தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அப்படியான ஒரு பகுதியை இவங்க ரொம்ப இதுக்காக தூக்கி கொண்டு போய் உடனடியாக வந்து ஒரு டங்ஷன் சுரங்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ராமர் கோயில் விவகாரத்தை வைத்துக்கொண்டோ அல்லது வந்து இது முன்னாடி வந்து ஒரு மசூதி வழிபாட்டு தலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுக்குறா, உடனே வந்து தோன்றதுக்கு ஒரு புல்டோசரோட 4 பேர் போயிட்டுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இது வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்த பகுதி, அவர்களுடைய பள்ளி, அதாவது சமணர்கள் பள்ளின்னா அப்படின்னா அங்கே போய் தான் நம்ம வந்து படிக்கணும். அவங்க வந்து ஏன்னா அவர்கள் வந்து சமண முனிவர்கள் இருக்கக்கூடிய சமண துறவிகள் வந்து அவர்கள் வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து நாங்கள் இதாக இருப்போம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குளிக்கிறதுக்கோ அல்லது இது மாதிரியான விஷயங்களும் பண்ணாமல் பல்லு கூட விளக்க மாட்டாங்க. அவங்க அப்படி ஒரு இதில் வந்து இருப்பாங்கனால தனியாக போய் ஊரை விட்டு தனியாக போய் இருந்துக்குவாங்க. ஆடையெல்லாம் உடுத்தாமல் இருந்துக்கிறதுக்கான சூழல். அப்போ குழந்தைகள் படிக்க போது மட்டும் ஆடைகளை உடுத்தி கொண்டு அவங்க சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக. வெள்ளைக்காரர்களுக்கு முன்பாக இந்த குருகுலம் போன்ற முறையெல்லாம் தாண்டி எல்லோருக்கும் கல்விங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தவர்கள் சமணர்கள் தான். பள்ளிக்கூடம்ங்கிறது அவர்களுடைய சமண பள்ளியிலேருந்து வந்த வார்த்தை தான் வச்சுக்கங்களேன். அவர்களுடைய அவங்க வந்து கல்லுலேயே வந்து செதுக்கி படுக்கைகள்லாம் செதுக்கி அதெல்லாம் படுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு கூட அந்த பகுதி மக்களால் அது வந்து அழைக்கப்படுகிறது. அப்படியான ஒரு பகுதியை வந்து இடித்து நாங்கள் வந்து டங்ஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னால், அப்போ இவர்கள் தேவைக்குன்னா வந்து மதுராலையும் காசிலையும் வந்து இருக்கக்கூடிய இப்போ நம்ம மசூதியில் வந்து அடியில் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறதும், அல்லது அயோத்தியில் இங்கே தான் ராமர் பிறந்தார்னு சொல்கிறதோ, அல்லது வந்து புதிதாக ஒரு மசூதியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு மசூதியை போய் வம்புழுக்கிறதோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சமணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியை தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு சுரங்கம் தோன்றுவதற்கு அனுமதி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அது மாநில அரசு எந்த அனுமதியும் கேட்காம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கொடுக்குறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம இவ்வளவும் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி எந்த விதமான இது இல்லாமல் ஏலம் விட்டோம். நாங்கள் அதில் வந்து இந்துஸ்தான் லிவர் எடுத்துருச்சு, நாங்கள் வந்து உடனடியாக அனுமதி கொடுக்குறோம்னா, இது வந்து முதல்ல வந்து ஒரு இந்தியாங்கிறதுல ஒரு இதில் வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டுக்கான அதிகாரமும் இந்த மக்களுக்கான ஒரு இதுவும் இருக்குது. இதை பற்றி எதுவுமே கருதாமல் வந்து நம்மளை தான் ஏதோ அடிமைகள் போல் வந்து ஒன்றிய அரசு நினைக்குதுங்கிறது தான் முதலமைச்சர் வந்து தன்னுடைய மறுப்பு கடிதத்தில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வீட்டை மறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, போராடிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. நேற்று விஸ்வகர்மா திட்டம், இன்னைக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே சொன்ன மாதிரி போராட்டம். அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் திரு பாண்டே அவர்கள் வந்து பேசியிருக்காரு.
ரூபா கொடுத்து ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு 1,50,000 ரூபா செலவு பண்ணி நீ வந்து ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூ கோ மேன் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலமை. ஏன்னா இவர்களெல்லாம் வந்து புரோகித தொழிலையும் அந்தன தொழிலையும் விட்டு டாக்டராகவும் சிஏ படித்துவிட்டு ஆடிட்டராகவும் நீதிபதிகளாகவும் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வந்துடுவாங்களாம். மற்றவர்கள் மட்டும் வந்து அந்த குலத்தொழிலை வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கேட்டால் வந்து அரசு 1,50,000 ரூபா, நீங்கள் 1,50,000 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் போனீங்கன்னா 1,50,000 ரூபா போகலாம் அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 14 தொழில்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் தந்தையினுடைய தொழில் எதுன்னு கேட்பாங்க. தந்தையினுடைய தொழில் வந்து இந்த வேற ஒரு தொழிலை சொல்கிறாங்க. ஒரு சவர தொழிலாளியாக என் தந்தை இருந்தார். ஓகே, இப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து ஒரு நகை செய்பவராக மாற வேண்டும், அல்லது நான் வந்து வேறொரு தொழில் செய்யணும், நான் வந்து ஒரு 14 தொழிலில் இன்னொரு தொழிலில் செய்கிறேன், ஒரு ஆடை நெய்பவராக நான் வந்து செய்யணும், தொழில் கற்றுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னா அது முடியாது. கிடையாது. அதில் அந்த நீங்கள் வந்து உன் தந்தை என்ன செஞ்சாங்களோ அதுதான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் விதிமுறை. இப்படிலாம் வந்து விதிமுறைகளை வைத்துக்கொண்டு அது வந்து விஸ்வகர்மா திட்டம் வந்து குலத்தொழில் கிடையாதுன்னு சொல்லி வந்து உருட்டுறதெல்லாம் வந்து வேறு மாநிலங்களில் வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் வந்து வைக்கக்கூடாது. இன்னமும் இதற்கு சப்பை கட்டுவது மாதிரியான விஷயங்களை வந்து பாண்டே போன்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது குறிப்பாக வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து இது சாதாரணமாக இது வந்து இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை பெறலாம், இதில் இல்லாட்டினா முத்ரா கடன் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்ரா கடனில் வந்து வட்டி விகிதம் அதிகம், இதில் 5% வட்டி. ஆனால் இதுக்கு வர வைக்கிறதுக்காக 5% வட்டி கொடுக்குறான். ஆனால் வந்து 5% வட்டியில் நீ குலத்தொழிலை செஞ்சாகணும். உன் அப்பாவுடைய தொழிலை செய்தால் உனக்கு வந்து தரோங்கிறது இந்த திட்டமே. இது எதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் விஷயம் பண்ணுறாங்க? இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து தாட்கோவோ எவ்வளோ ஒரு டிட்கோவோ எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, தொழில் கடன்கள்லாம் வழங்குறாங்க. அது மாதிரி இவங்க செஞ்சுட்டு போயிருந்தானே. நீ வந்து அப்பாவோட தொழில் அப்படின்னா அவங்க 5% கடன் தரேங்கிறது குலத்தொழிலை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு நோக்கம் தானே. இதுதானே நம்ம பார்க்க முடியுது. சார், ஸ்டாண்ட் வித் ஜுபேர் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து பேசுகிறாரு, இஸ்லாமியர்களை பற்றி வந்து தவறாக பேசுகிறாரு. அவர் பேசினது சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குது அப்படின்னு கோட் பண்ணியிருக்காரு ஜுபேர். அதனால் ஜுபேர் மேலே வந்து தேச துரோக வழக்கை வந்து அந்த நபர் தொடங்கியிருக்காரு. இப்போது அவர் பேசுனது தப்பு இல்லை, ஆனால் அவர் இப்படி பேசியிருக்காருன்றதை வந்து எடுத்து சொல்கிறவர் மேலே வந்து ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ ஒரு தவறான விஷயமா இருக்குது. இல்லை, இப்போ அந்த ஜுபேர் மீது புகார் கொடுத்துருக்காரு இல்லையா, அவரை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி. அவர் வந்து அந்த வீட்டு சிறைங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் அந்த மாநில அரசே வச்சுருக்கு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுகிறாரு, தேவையில்லாமல் வந்து மக்களுக்குள்ள கலவரம் வர மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி. ஆமாம், சாதாரண உத்தரப்பிரதேச அரசே வந்து அடைச்சி வைக்கிற அளவுக்கு வெறி பிடிச்ச பீஸ் அது. என்ன, அந்த ஆளை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அவரு கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ ஜுபேர் மீது இந்த தேச துரோக வழக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, தமிழ்நாடு அரசினுடைய கோட்டை அமீர் விருது வாங்கினவர் ஜுபேர். கோட்டை அமீர்னா என்ன, இந்து முஸ்லீம்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் பேரில் வந்து விருது வழங்குறாங்க. கோயம்புத்தூரில் நடந்த கலவரத்தில் இந்து முஸ்லீம் இடையில் பிரச்சனையாகுது. அதுவுமே பாஜகவினுடைய ரோல் என்ன, ஆர்எஸ்எஸ்னுடைய ரோல் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு கலவரம் வரும்போது அந்த இரண்டு தரப்புக்கும் வந்து சமாதானமாக போய் வந்து அதில் வந்து உயிரை இழந்தவர் தான் அந்த அமீர். அதனால் அவருடைய பேரில் அந்த கோட்டை அமீருங்கிற அவருடைய பேர்லேயே வந்து அரசு வந்து சமூக நல்லிணக்க விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வந்து கலைஞர் அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜெயலலிதா அரசு கூட அறிவித்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, ஜெயலலிதா கூட. இந்த ஆண்டு வந்து அந்த விருதை பெற்றவர் வந்து ஜுபேர். எதற்காக? பல்வேறு இந்த ஃபேக்ட் செக் பொய்களை வந்து பரப்பி கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், 18 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் செய்திலாம் வரும்பொழுது, 2 மாநிலங்களுக்கு இடையே வந்து பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது, அங்கே வந்து தமிழர்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக வந்து உண்மையை உடனடியாக வந்து அந்த மொழியில் ஹிந்தியில் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. இது எல்லாமே வந்து பழைய வீடியோக்கள், பல்வேறு இடங்களில் நடந்த, வங்கதேசத்தில் நடந்த வீடியோ. இப்போ வங்கதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தாலும் பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும், இந்தியாவில் எடுத்த வீடியோ மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு பண்பாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே இதாக இருக்கனால இப்போ இங்கே எடுத்த மாதிரி தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே எடுத்த வீடியோக்கள், இது வந்து வங்கதேசத்தில் நடந்ததுன்னு சொல்லி அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறாரு. அதன் காரணமாக பெரிய அளவில் நாட்டுக்குள்ளே கொந்தளிப்பு வரலை.
ஏன்னா 18 தொழிலாளிகளை வந்து அப்பாவி தொழிலாளிகளை வந்து தமிழ்நாடுகள் தூக்கிலிட்டார்கள்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா கரெக்டாக பீகார் தேர்தல் நேரத்தில் அந்த வேலையை செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணார். இது மாதிரி பல விஷயங்களை இங்கே வந்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க, அங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டாங்கன்னு ஒரு செய்தி அங்கே பரப்புனாங்க. அப்போ அதையும் வந்து மறுத்தது பொய். அது வந்து சம்பவம் நடந்தது வந்து கர்நாடக மாநிலத்தில், அது வேற ஒரு காரணத்துக்காக நடந்தது. இப்படி இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து செஞ்சனால பல்வேறு பிரச்சனைகள், மத பிரச்சனைகள்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் சமூக நல்லிணக்க விருது கொடுத்துருக்காங்க. அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு உட்பட எல்லாமே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அப்படி ஒரு விருது பெற்ற ஒருத்தர் மீது ஒரு மாநிலத்தில் மதக்கலவரங்களை தடுத்து இனக்கலவரங்களை தடுக்கக்கூடிய அளவில் ஒருத்தர் செயல்பட்டு அந்த மாநில அரசால் பாராட்டப்பட்ட ஒருவர் மீது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு மேலே தேச துரோக வழக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து எப்படி 2 எக்ஸ்ட்ரீம் நடந்துக்கிட்டுன்னு பார்க்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் குல்லா அணிந்து கையில் கறி வச்சுருந்துருக்காரு, வேறு எந்த கேள்வியுமே இல்லை, அவர் அடிக்கிறாங்க. அவர் குல்லா போட்டிருக்காரு, அது உள்ள கையில் கறி இருக்குது, அது என்ன கறின்னு இது தெரியாது. அவர் வந்து அது பீஃப் கிடையாதுன்னு சொல்கிறாரு. பீஃபாகவே இருந்தாலுமே கூட அது வந்து சில அனுமதிக்கப்பட்ட பகுதியில் அங்கேயுமே உண்டு, அங்கே தடை செய்யப்படுறது கிடையாது. ஆனாலும் இவர் வந்து கையில் வச்சுருக்காருங்கிற ஒரு பேரை சொல்லி அவர் வந்து ஒரு 4-5 எருமை மாடு மாதிரி இருக்காங்க, சேர்ந்து அடிக்கிறாங்க. அவர் வயசான ஒரு 65 வயசு முதியவரை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இது போன்ற சம்பவங்களை தடுக்கிறது தான் ஜுபேருடைய வேலை. அவன் மேலேயே கேஸை போட்டு பிடிச்சி உள்ள வைப்பேன்னு மிரட்டுறது இருக்குது பார்த்தீங்களா. ஒரு தனிநபரை அவர் வந்து அவர் பேசினதை எடுத்து கோட் பண்ணதுக்கு தேச துரோக வழக்கு எப்படி சார் வரும்? அதுதான் இவங்க என்ன வேணாலும் போடலாம். ஒரு அச்சுறுத்துறதுக்கு கபில்கார்டு மேலே போடலையா? மருத்துவர் வந்து அவர் சொந்த காசு, ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னா மேலதிகாரிகளுக்கு வந்து வரணும், இதெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி உடனடியாக குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் வாங்கினா உன்னை யாரை கேட்டு நீ குழந்தையை காப்பாற்றின ரைட்டு, யாரை கேட்டு நீ ஆக்சிஜன் வாங்கணும்னு சொல்லி 9 மாதம் உள்ளே வச்சாங்க. அவர் மீது இது போன்ற வழக்கு தான் போட்டாங்க. இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 22 கோடிக்கு மேலே இருக்காங்க. அங்கே அத்தனை % மக்கள் வந்து அங்கே வச்சுக்கிட்டு இங்கே அங்கே சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு எவனுக்குமே தெரியல வெளியில். சார், ஒரு பக்கம் அதிமுகலாம் இந்த கள ஆய்வு அப்படின்ட்டு பல கலவரங்கள் நடக்கிறத பார்க்குறோம். திருப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் சில போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு போராடுறாங்கன்னா குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை வந்து சொத்து வரியை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதை வந்து ஏன் நீங்கள் இப்போ கொண்டு வரீங்க, ஏன் உயர்த்துறீங்க அப்படின்ட்டு தான் இந்த போராட்டம். ஆனால் இது போட்டதே கொண்டு வந்ததே உங்காலு தான் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு வந்து தெரியாமல் பேசியிருக்காங்க. இல்லை இதில் நம்ம இந்த மன்னன் படத்தில் தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து கவுண்டமணி கேட்பேன் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு. ஒருத்தர் வந்து 50 வயசுக்கு மேலே உனக்கு யாரா வேலைக்கு ஆசைப்பட்டான்னு. அது மாதிரி வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் மக்கள் விரோத சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஏற்பில்லாத சட்டங்களாக இருக்கட்டும், சில மாநிலங்களுக்கு ஏற்பாக இருக்கும், நமக்கு ஏற்பில்லாததாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் வந்து கையெழுத்து போட்டு கமுக்கமாக வந்து இருந்துட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனம். குறிப்பாக வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். இது வந்து உதய மின் திட்டத்தில் கூடிய முக்கியமான சரத்து. இதில் வந்து அன்றைக்கி கையெழுத்து போட்டது பாஜக அரசு. ஆனால் மின் கட்டணத்தை வந்து உயர்த்தினா போராட்டம் பண்ணுறதும் அதிமுக. அது உயர்த்தினது கையெழுத்து போட்டதும் அதிமுக போராட்டமும் பண்ணுறது அதிமுக. அதாவது என்ன, நம்மளை கொண்டு போய் சிக்க வச்சுட்டாங்க. அது என்னென்னா ஒரு முறை அதில் கையெழுத்திட்டா திரும்ப வந்து நம்ம வந்து ரிவோக் பண்ண முடியாது. அந்த உதய மின் திட்டமே அதை தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதில் கமிட் ஆகிட்டேன்னா நீ ரிவோக்கே பண்ணிக்க முடியாதுங்கிறது தான் சரத்து. இது எல்லாவற்றையும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நீக்க சொல்லி ஜெயலலிதா சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த சரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டே ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது போய் கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து மின்கட்டணம் வந்து அதுவும் கூட தமிழ்நாடு அரசு பல மாதங்கள் 2 வருஷம்லாம் தள்ளி போட்டதுக்கெல்லாம் காலம்லாம் இருக்குது. தள்ளி போட்டு இன்றளவும் இந்தியாவிலேயே மிக குறைவான மின் கட்டணம் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அது நீங்கள் கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் இதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்கு மின்சாரம் இருந்தாலும் சரி, எந்த வகையில் பார்த்தாலும் இந்தியாவிலே மிக குறைந்த மின்கட்டணம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி ஒரு சூழலில் வச்சுருக்கோம் நம்ம. ஆனாலும் கூட இந்த இவ்வளோ மோசமான நிலைமைக்கு காரணம் அதிமுக. அதே மாதிரி இந்த 15வது நிதி ஆணையத்தின் போது இது கொண்டு வராங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சொத்து வரியை உயர்த்தணும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயர்த்தி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இது கொண்டு வராங்க. அந்த சரத்துக்கள்லாம் வந்து படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டாங்க. இல்லை சரிங்க எஜமா அப்படிங்கிற மாதிரி வந்து
கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து திருப்பூரில் மாமன்றத்தில் வந்து கூட்டத்தில் வந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இந்த சரத்துகளில் வந்து நம்ம கையெழுத்து போட்டாச்சு, அதன் அடிப்படையில் இயங்கணும். ஸோ அந்த அந்த ஆண்டுகளுக்கு ஒரு இந்த குறிப்பிட்ட கால வரம்பில் வந்து சொத்து வரியை உயர்த்துவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தால், எவன் இதை வந்து கையெழுத்து போட்டு இந்த நாட்டை நாசகராக்குனானோ அவனே வந்து போராட்டம் போட்டு உட்காடுறேன், கருப்பு சட்டை போட்டு வருவேன்னு சொல்லி காமெடி பண்ணுறது இருக்குல்ல. இது வந்து இதை தான் வந்து அமைச்சர் கேட்டிருக்காரு. வாய் மூடி மௌனமாக வந்து அன்றைக்கி அவங்க கொடுத்ததெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை இவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டு, இன்றைக்கி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும், மக்களை என்ன மடையர் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு தான் அமைச்சர் கேட்டிருக்காரு. சார், விருதுநகரில் ஒரு லேடி வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த இறுதி ஊர்வலம் வர்றது வந்து தெருக்கள்ல சந்துக்கள்லாம் வரக்கூடாது, மெயின் ரோடு வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு ரிப்பீட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25,000 ரூபாய் ஃபைனை கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கூட இப்படி ஒரு மனப்பான்மையோடு சில பேர் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இல்லை, அது குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த தெரு வழியாக பணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சினிமாவிலேயே பார்த்தே 30 வருஷம் ஆகுது. இது பற்றி சினிமா வந்து 30 வருஷம் ஆகுது. அமைதிப்படைன்னு ஒரு படம் வந்து 94. அந்த படத்தில் இந்த ஒரு காட்சி இருக்குது. இந்த வழியாக வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய பிணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வந்து 30 வருஷம் ஆகுது. நம்ம வந்து அதுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த யாரும் எல்லா வழியிலும் போகலாங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. இந்தியாவினுடைய சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டம், எல்லா சட்டமும் சொல்கிறது தான் எந்த பொது பாதையை யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இன்னார் பயன்படுத்தக்கூடாது, இன்னார் போகக்கூடாது, இன்ன சாதியினருந்து வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. அது முதல்ல ஒழிக்கப்பட்ட மாநிலமே தமிழ்நாடு தான். சென்னை மாகாணமாக இருக்கும்போதே அதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டு பொது கிணறுகள் யார் வேணாலும் குடிக்கலாம், பொது பாதையில் யார் வேணாலும் நடக்கலாம், அதுங்கிறதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்த விஷயம். இந்த காலகட்டத்தில் 2025 பிறக்க போகுது. இப்போ வந்து போய் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா இப்போ மெயின் ரோட்டில் தான் போகணும், சந்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, ஏன்னா அப்படிங்கிற மாதிரி அதுவும் அந்த அம்மாவுக்கு வந்து உண்மை தெரியுதா இல்லையா, இதெல்லாம் அது அந்த அம்மா பேரில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பின்னாடி வந்து ஒரு சாதிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு மேற்சாதி மனநிலை கொண்டவர்களுடைய ஒரு கும்பல் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுவும் கூட ஒரு வழக்கறிஞர் வந்து அதுக்காக தாக்கல் பண்ணார். ஆனால் உயர்நீதிமன்றம் சரியான ஒரு பதிலை சொல்லி இந்த இதில் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ஃபைனை போட்டு விட்ருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது இந்த கேஸுன்னு யாராவது இந்த போன்ற விஷயங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபைன். அது இல்லாமல் அந்த தீர்ப்பு விவரங்கள்லையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நீங்கள் வந்து தடுக்க முடியாது, தடுத்தால் நீங்கள் வந்து கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு கூட உடலை கூட நீ அனுமதிக்க மறுக்கலைன்னா நீ மனிதனே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை தான் கோர்ட் வேறு வேறு வரிகளில் சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. இந்த ஃபைன் வந்து 25,000 தொகை கம்மியாக இருக்குதுன்னு தான் நமக்கு தோணுது. சார், இப்போது நீதிமன்றத்தில் வந்து வழக்காடு மொழியாக அந்தந்த மாநில மொழிகளை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு ஆனால் வந்து ஆளுநர்கிட்டேருந்து நீங்கள் ஒப்புதல் வாங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கும் ஆளுநருக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஏன் இதுக்காக போய் திரும்ப நம்ம ஆளுநர்கிட்ட நிற்கணும்? குறிப்பாக இந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக நீண்ட கால கோரிக்கை. நம்முடைய மாநிலத்தில் வழக்காடு மொழியாக தமிழே இருக்க வேண்டும், தமிழில் தான் வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பராசக்தி காலத்து கோரிக்கை. இந்த இவ்வளவு நாள் அந்த கோரிக்கைகள் இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. நீங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கணும், பெட்டிஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நீதிபதிகளை வந்து நியமிப்பார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரியக்கூடிய மொழியாக நீங்கள் ஹிந்தியில் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. நம்ம மாநில மொழியில் தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த திமுகவினுடைய பல மாநாட்டு தீர்மானங்கள்லேயே அது இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ஏன் இந்த இதுக்கு வந்து ஒரு பதில் வருது அப்படின்னா, அண்மை காலமாக நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் இது போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அது இப்போ லைவில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. விசாரணையெல்லாம் வந்து லைவில் வந்து நடக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப சுலபமாக கேப்சர் பண்ணி அதை வெளியில் வந்துடுது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய விவகாரங்களில் வழக்காட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எவ்வளோ திணறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வெளியில் தெரிய வருது. தெரிய வரும்பொழுது அங்கே வந்து வட மாநிலத்தை சேர்ந்த
அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக பாஜகவை சார்புள்ளவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தோடனே இதுக்கான ஒப்புதலை வந்து ஒன்றிய அரசு இப்போ கொடுத்துருக்காங்க. ஆளுநருடைய அனுமதியுடன் மாற்றலாம் அப்படின்னு. ஆளுநருக்கு என்ன இதில் வந்து ரோல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல எனக்கு. அவருக்கே வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பு, அவர் நீதிமன்றத்தில் என்ன மொழியில் பேசணுங்கிறது ஆளுநர் எப்படி சொல்ல முடியும்? நீ வந்து இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் வந்து உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. மாநில அரசு கேட்குது அப்படின்னா ஒப்புதல் கொடுத்துருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இவர் கொடுப்பாரா? இவர் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கார். ஆனால் மிக நீண்டகால கோரிக்கையாக இந்த பிரச்சனை வந்து பொதுவெளிக்கு வருது, நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் அல்லது அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து உடனடியாக நம்ம இணையத்தில் பார்க்க முடியுது. இப்போ நீதிமன்றங்களில் வந்து வழக்காடும் லட்சணங்களை வந்து பார்க்க முடியுது, அவர்களுடைய திறனை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் வாதாடும்பொழுது தேர்ந்த ஆங்கிலத்தில் வாதாடுறாங்க, நீதிபதிகள் கேட்கக்கூடிய இதில் வந்து வாதாடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் டெல்லி அதாவது உச்சநீதிமன்றத்தில் போய் கூட வந்து வாதாடி வரக்கூடிய அளவில் திறன் பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களில் கூட வந்து ஆங்கில திறனுள்ள வழக்கறிஞர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து வழக்காடு மொழியாக இந்த மாநிலத்தில் உள்ள கோர்ட்டுகள் வந்து நீதிமன்றங்களில் தமிழ் தான் இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆனால் இது போன்ற வாய்ப்பு வரும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள், பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? இது ஏன் ஆளுநர்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, கரெக்டாக தான் கேட்குறீங்க. இதில் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் இதில் வந்து ஒரு ஆளுநர்களுடைய ரோலே என்ன? ஒரு அரசினுடைய உரையை வந்து அரசு தயாரித்து கொடுக்கும், ஆளுநர் படிக்கணும். அவர் படிக்காமல் போயிட்டாருன்னா அந்த ஆளுநர் உரையை ரத்து பண்ணிட்டு அனுப்பக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து இருக்குது. ஆளுநரை அழைக்காமலே வந்து சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய மாநிலங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் எல்லாமே நடைமுறையில் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த ஆளுநர்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படியான சூழலில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வரவேற்புக்கு தகுந்த அறிவிப்பு தான். ஆனால் அதில் ஒரு இக்கண்ணா வைக்கிறாங்க பாருங்கள், ஆளுநருடைய அனுமதியோடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு இக்கண்ணாவை நம்ம பார்க்கலாம். ஆனால் கூடுதலாக இது நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறைக்கு வரும்பொழுது இன்னும் தெளிவாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து ஆதரவாக வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்னும் தெளிவாக வாதாடுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான் அது. ஸோ இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு. இந்த விருதுநகரில் வந்து இடைநிற்றலில் இருந்த பசங்க, அதாவது படிச்சுட்டே இருப்பாங்க, சடனாக சரி நம்ம வேலைக்கு போகலாம், படிப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி படிப்பை பாதிலேயே நிப்பாட்டின பசங்களை தேடி தேடி போயிட்டு அவங்களுக்கு படிப்பு தான் இந்த வயசில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அறிவுரைகள்லாம் சொல்லி சில பேர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நிப்பாட்டி திரும்பவும் அவங்கள வந்து பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு தொடர்ந்து அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு விருதுநகர் கலெக்டர் திரு ஜெயசீலன் அவர்கள். அவரை பற்றின சில விஷயங்களை பேசிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். ரெண்டாவது தடவை பேசுகிறோன்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரி இடைநிற்றல் போது வந்து குறிப்பாக அந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர் அந்த 14 வயசு தான். கலைஞர் வந்து என்ன பண்ணார், 89 ஆட்சிக்கு வந்தோடனே இடைநிற்றல் எப்போ ஏற்படுதுங்கிற ஒரு இதை பார்த்தார். கரெக்டாக அந்த 14 வயது 13 வயது கடக்கூடிய அந்த வயசில் தான் வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு வராமல் போவாங்க. பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மனக்குழப்பம் உள்ள ஒரு பருவ காலம் அது. அந்த இதில் வந்து தான் பார்த்திங்கன்னா ஃபெயிலாக போகிறதோ இதெல்லாம் அதிகமாக நடக்குது அங்கே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 8ஆம் வகுப்பு இஎஸ்எஸ்எஸ்ன்னு இருந்தது. அந்த தேர்வு முறை வந்து ஒரு பொது தேர்வாக இருந்தது. அதை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் 10th எழுத முடியும். இப்போ 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பொது தேர்வு முறையாக இருந்தது. அதை வந்து எடுத்து விட்றாரு கலைஞர். நீ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி தேவையில்லை, நேரடியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வந்தால் போதும். நேரடியாகவே நீ பள்ளிக்கே வராமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு அந்த விதிமுறைகளை தளர்த்தி விட்டார். இது வந்து கலைஞருடைய அது என்னென்னு சொல்கிறது, ஒரு தடையை வந்து ஒரு சுவரை உடைத்து விடுகிற மாதிரி ஒரு வேலை அது. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து கல்வி திருமண உதவி திட்டத்தில் வந்து பங்கு பெறலாம், அரசு 5000 கொடுக்கும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து அவர் செஞ்ச விஷயங்கள் தான். அப்போ வந்து ஒரு அறிவுள்ள அரசு அல்லது அந்த அரசுக்கு வந்து அறிவுள்ள அரசுடன் இயங்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இது போன்ற நிலை வந்து ரொம்ப புரியும். கலைஞர் என்ன பண்ணார், வரலாற்றில் வந்து எப்படி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து கல்வியில் முன்னேறி இருக்கிறது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் வரும் அவங்களுக்கு. அப்போ இந்த இடைநிற்றலுடைய காலம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த இடைநிற்றல் மிக அதிக அளவில் இருந்தது. ஏன்னா கோவிட்டில் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க வந்து சும்மா இருந்து பழகிட்டாங்க, அல்லது படிக்காமலேயே பாஸ் பண்ணக்கூடிய சூழல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய படிக்கக்கூடிய ரெகுலரான ஒரு பள்ளி துவங்குது,
அப்படிங்கும்போது அதில் வந்து அவங்க வந்து உட்கார முடியாமல் போகுது. இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் இந்த வேலையில் செய்கிறாங்க. குறிப்பாக ஜெயசீலன் அவர்கள் வந்து இது நம்ம வந்து 2வது முறையாக அவரை பற்றி பேசுகிறோம். அந்த ஒரு பையனை போய் தேடி போகிறாரு. போனால் 15 நாள் ஆப்சென்ட். ஏன்னா இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப் கொடுத்துருக்காங்கன்னா, அன்றாடம் வந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய இதை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அது 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து கலெக்டருக்கு போயிடும், மாவட்ட ஆட்சியருக்கு போயிடும். இந்த ஸ்கூலில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் வரல, குறிப்பிட்டு யார் தொடர்ந்து ஆப்செண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து மருத்துவ அறிக்கை கொடுத்துட்டாங்களா, காரணம் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. பள்ளியிலேருந்தே 2 நாள் வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து 10 நாளைக்கு மேலே வரலைன்னா அவங்களுடைய பள்ளியிலேருந்து போய் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு காரணமாக இருந்தால் கலெக்டருக்கு தகவல் தெரியுது. நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அவரே போகிறாரு. போன இடத்துல கூட அந்த பையன் பார்த்திங்கன்னா மூட்டை தூக்க போகிறான். அந்த பையனுக்கு புத்திமதி சொல்லி அதெல்லாம் காலம் இருக்குப்பா வேலை செய்கிறதுக்கு, நீ வந்து என்னைய மாதிரி கூட நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு. இது போன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் வந்து இதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிட்டு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் நாம் வந்து இந்த கொரோனாவுக்கு பிறகான ஒரு 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 டென்ட் விழுந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம மீடேறி வர்றதுக்கான, என்றைக்கும் தமிழ்நாடு வந்து கல்வியில் முன்னேறிய ஒரு மாநிலமாக கொண்டு வர்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை எடுத்துக்கலாம். சார், திரும்ப திங்கட்கிழமை நம்ம நிகழ்ச்சியை சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.